நாலு ஆண்டுடைய வார்த்தை தொடர்ந்து டாக்டர் லெடியா எட்வின் சிஸ்டர் அவங்க நம்மோடு கூட கொண்டு வருவாங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், வெல்கம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். நம்ம சங்கீதம் 60வது அதிகாரத்தை தியானிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு வாசிச்சிடலாமா? சங்கீதம் 60 ஃபுல்லா. யாராவது வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 60 அதிகாரம். தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர். மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியருளும். பூமியை அதிர பண்ணி அதை வெடிப்பாக்கினீர். அதன் வெடிப்புகளை பொருத்த பண்ணும். அது அசைகின்றது. உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர். தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். சத்தியத்தின் நிமித்தமும் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன். மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எரிந்து போடுவேன். பெலிஸ்தியாவே, என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக் கொள். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோம் மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம இந்த சங்கீதத்தை நேற்று ஆரம்பிச்சோம். இந்த சங்கீதத்தோட பின்னணியை நம்ம நேற்று பார்த்தோம். இப்போ வந்து தாவீது ராஜா ஆன பிறகு பேட்டில் லைன்ஸ், யுத்த களம் வந்து எல்லா இடத்துலையும் யோவாப் ஒரு இடத்துல பண்றாரு, பின்னாடி பக்கத்துல அவரோட சகோதரர் அபிசாய் பண்றாரு. அவங்க ஜெயம் கொண்டுட்டு இருக்கப்பவே இன்னொரு இன்வேஷன் வந்து தாவீது இன்னொரு ஆர்மியை போறாரு. ஸோ ஒரு விக்ட்ரி, ஒரு ஜெயம் வந்த பிறகு கூட வி குட் நாட் ரெஸ்ட். ஏன்னா இன்னொரு இடத்துல இருந்து எதிராளியோட தாக்குதல் இருக்கு. So இந்த மாதிரி மாறி மாறி தாக்குதல் வர்றப்பதான் தாவீதோட இதயத்தின் அங்கலாய்ப்பு நம்ம முதல் 5 வசனங்களை நேற்று பார்த்தோம். ஆண்டவரே, நீங்க என்னை கைவிட்டுட்டீங்களா சுவாமி? ஹேவ் யூ ஃபர்காட்டன் அஸ்? எங்களை சிதறடிக்க பண்ணிட்டீங்களே அது அப்படின்னு அவர் வந்து புலம்புறாரு. அண்ட் மூணு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணாருன்னு நம்ம நேற்று பார்த்தோம். முதல் வருஷத்துல மறுபடியும் எங்களிடமாய் ரெஸ்டோரஸ். நம்ம வாழ்க்கையில வந்து when we are fighting battles, நிறைய போராட்டங்கள், அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறப்போ நம்ம செய்ய வேண்டிய ஜெபம் வந்து லார்ட் ரெஸ்டோரஸ். இந்த முகத்தின் பிரகாசம் என் மேல திரும்ப விழட்டும் சுவாமி. ஸ்மைல் அப்பான் அஸ். உங்களுடைய புன்முறுவல் என் மேல வரட்டும் சுவாமி அப்படின்னு நம்ம ஜெபம். ரெண்டாவது, வெட்களை பொருந்த பண்ணும், ஹீல் இட்ஸ் பீச்சஸ். ஒரு தேசத்துல சண்டை வர்றப்போ எங்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து சத்து வந்து ஊடுருவி வர முடியுமோ அதுல எல்லாம் புகுந்து வருவாங்க. அந்த மாதிரி நம்மளோட ஆசீர்வாதத்தை இழந்த இடங்கள், இல்ல அடுத்த எதிராளிகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்ற அந்த மாதிரி பீச்சஸ், வெடிப்புகளை வந்து ஆண்டவரே ஹீல் இட் லார்ட், அதெல்லாத்தையும் பொருந்திருங்க சுவாமி. அப்புறம் 5வது வருஷத்துல 3வது ஜெபம் பண்றாரு, உங்களுடைய வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடு, சேவ் மீ அண்ட் ஆன்சர் மீ அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வந்து அவர் போறது பார்க்குறோம். ஸோ 1 to 5 வந்து ஒரு பபிள் பீப்புள் எல்லாருக்கும் ஹியரஸ், எங்களைன்னு பேசுறாரு. ஸோ தேசத்துக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல நின்று, அப்படியே நாங்கள் ஒருவேளை தள்ளப்பட்டு உம்மால கைவிடப்பட்டு காணப்படுறோமே அப்படின்னு ஜோம் பண்றாரு. 6வது வருஷம் பாருங்க, 6ல இருந்து 8 வந்து he gives a very triumphant message. ஆண்டவருடைய வார்த்தையில இருக்கிற ப்ராமிசஸ், அதுல இருக்கிற ஜெயம் கொள்ற மாதிரி இருக்கிற வார்த்தைகளை வந்து அவர் பற்றி கொள்றாரு. 6வது வருஷம் பாருங்க, தேவன் நமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். இவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன் இது இந்த சங்கீதத்துல. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். God spoken in his holiness.
அடுத்த டிரான்ஸ்லேஷன் பாருங்க. ஐ ஹர்ட் த லார்ட் ஸ்பீக் இன் இஸ் ஹோலி ஸ்ப்ளெண்டர். நம்ம போராட்டங்கள் நிறைந்த இந்த வேளையில நம்மளுக்கு ஒரே ரெஸ்பைட், நம்மளுக்கு ஒரே தீர்வு என்ன தெரியுமா? டு ஹியர் காட் ஸ்பீக். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளோட செவிகள்ல விழணும். ஏன் நம்ம ஆண்டவரோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், ஜெபிக்கணும்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்மளோட ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம போறப்போ ஹி ஸ்பீக்ஸ் இன் டு அவர் லைஃப்ஸ். நம்ம வாழ்க்கையில நம்மளோட தேவைகளுக்கு, நம்மளோட சூழ்நிலைகளுக்கு நம்மள முன்னாடியே ஆயத்தப்படுத்துறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தும். இந்த காலவேளையில ஜஸ்ட் அனலைஸ் யுவர் லைஃப். வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ ஹர்ட் காட் ஸ்பீக்? உங்களோட வாழ்க்கையில, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு என்னைக்கு when was it that you heard? அது நம்மளோட வாழ்க்கையில இட் should be our daily practice. தாவீது எழுதுறாரு, the Lord spoke once, I heard it twice. ஒரு தடவை ஆண்டவர் எழுப்பினார், நான் 2 தடவை அதை கேட்டேன். ஆண்டவருடைய சத்தம் நம்மளுடைய இருதயத்துல, நம்மளுடைய உள்ளான நம்மளோட கான்சியன்ஸ்ல, நம்மளோட செவிகள்ல ஒலிச்சுட்டே இருக்கணும். ஒருவேளை 3 பக்கத்துலயும் யுத்த பேட்டில் லைன்ஸ் இருக்கு. ஆர்மி எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க, தேசம் அதிர்ந்து போயிருக்கு. ஃபர்ஸ்ட் 5 வெர்சஸ்ல பாக்குறோம். ஆனா தாவீதோட காதுல விழுகிற சத்தம் பாருங்களேன், இட் வாஸ் த லார்ட்ஸ் வாய்ஸ். இந்த காலவேளையில ஹூஸ் வாய்ஸ் ஆர் யுவர் இயர்ஸ் லிசனிங் டு? உங்களுடைய செவிகள் டியூன் ஆயிருக்கிற சத்தம் யாரோட சத்தம்? ஏதேன் தோட்டத்துல ஆதாமேவாள் பாவம் செஞ்ச பிறகு ஆண்டவர் கேட்பாரு, ஹூ டோல்ட் யூ? யார் உங்களுக்கு சொன்னா? அதை சாப்பிடலான்னு யார் உங்களுக்கு சொன்னா? ஏன் அவங்களுக்கு நீங்க செவி கொடுத்தீங்க? அதே அதில் நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட செவிகளை இந்த உலகத்துக்கு, உலகத்துல இருக்கிற மக்களுக்கு, சூழ்நிலைக்கு நம்மளோட செவிகளை சாய்த்தோம்னா நம்ம வழி விலகி போயிடும். தாவீது சொல்றாரு, தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். From his sanctuary I heard the Lord promise. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, அவருடைய பரிசுத்தத்தை நிமித்தம் நம்மளோட சூழ்நிலை என்னவா இருந்தாலும், நீங்களும் நானும் வணங்குற தேவன் ராஜரீகம் செய்கிற தேவன். He is the Lord who is always on the throne. நம்ம சூழ்நிலை வேற மாதிரி போகுது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகுதுன்னு நினைச்சு we should never think that God is not in control. நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும், என்ன நடந்தாலும், நீங்களும் நானும் வணங்குற தேவன் எப்பயுமே ஆளுகை செய்கிற தேவன். அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவன். He is always on the throne. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்போம். இந்த காலவேளையில ஜஸ்ட் ஆண்டவரே, என்னோட சூழ்நிலைக்குள்ள, எங்களோட வாழ்க்கைக்குள்ள, என்னோட போராட்டங்களுக்குள்ள நீங்க பேசுங்க. அப்படியே அவர் மாறாதவர், அப்படியே பரிசுத்த நிமித்தம் பேசுங்க. அவர் பொய்யுரைக்காத தேவன், அவர் எதையுமே மாற்ற மாட்டார். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, amidst all these chaos, இவ்வளோ குழப்பங்கள் மத்தியில எனக்கு உங்களுடைய சத்தம் கேட்டுச்சு. அந்த வாக்குத்தத்தை நான் பற்றிக்கொள்வேன். என்ன வாக்குத்தத்தம் பாருங்க, சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொண்டு எவ்வளோ பிளேசஸ். தாவீதுக்கு ப்ராப்ளமே அந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ் தான். எல்லாம் எத்தனை பிளேஸ் அங்கே நேம் பண்ணியிருக்கு பாருங்களேன். சீகேம், சுக்கோத்து, அப்புறம் அவங்க கண்ட்ரியில இருக்கிறதே கீலேயாத், மனாசே, அந்த மக்களோட. ஏன்னா மேல முன்னாடி அவங்க எல்லாம் டிவைடடா இருக்காங்க. அவங்க ஐ வில் கொடியை ஏற்றுவேன். நீங்க நம்ம பார்த்தோம் 4வது வசனத்துல, அந்த கொடிக்கு கீழே எல்லாரும் யுனைட் ஆவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ கீலேயாத், மனாசே, எப்ராயிம், யூதா எல்லாரும் ஆண்டவருடைய கொடிக்கு கீழே சேர்ந்து வருவாங்க. அப்போ 8வது வசனம் பாருங்க, மோவாப், ஏதோம், பெலிஸ்தியர், அவங்கள த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்க, இன்டிமிடேட் பண்ணிட்டு இருக்க, அவங்கள பயம்புறுத்திட்டு இருக்கிற எல்லா நெய்பரிங் கண்ட்ரிஸையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐ வில் கிவ் இட் டு யூ. ஐ வில் செக்யூர் யுவர் லேண்ட். ஒரு ராஜாக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேலையே தன்னோட ஜனங்கள் பாதுகாப்பா இருக்கணும், அவங்களோட பவுண்டரி செக்யூரா இருக்கணும், அவங்களோட எல்லா சைட்ல இருக்கிற எந்த ஆக்கிரமிப்புகளும் இல்லாம அவங்க தேசத்தோட பவுண்டரிஸ் எல்லாம் செக்யூரா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேசத்துக்குள்ளேயும் நான் சமாதானத்தை தருவேன். உன் தேசத்துல இருக்க தேசத்துக்கு சுத்தி இருக்க நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாரும் உனக்கு நான் பங்கா நான் தருவேன்னு சொல்லி தாவீது சொல்றா. ஆண்டவரே, நீர் பரிசுத்தத்துல நீங்க சொன்னீங்க, and I heard it. சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். காட்ஸ் பேயிங் பீப்புள் மே டேக் ஜெனரல் டெல். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவன் நாங்கள் தான் ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு 6வது வசனம், தேவன் தமது பரிசுத்தத்தில் எழுப்பினார், ஆகையால் களி கூறுவேன். இப்ப அதோட இது மாறிடுச்சு பாருங்களேன். இதோ ஹி சேயிங், ஆண்டவரே நீங்க எங்களை மறந்துட்டீங்க, ரெஸ்டோரஸ், ஆன்சரஸ்ன்னு சொல்லிட்டு நவ் ஹி சேயிங் ஐ வில் ரிஜாய்ஸ்.
நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றப்ப தேசத்துக்காக நம்மளோட கண்ட்ரி, ஸ்டேட், சபை, சொசைட்டி எல்லாத்துக்கும் ஜெபம் பண்றப்போ when God answers, it is also a personal encouragement. See, God has heard me. God has answered me. எல்லாருக்கும் நம்ம ஜெபம் பண்றப்போ ஆண்டவர் பதில் கொடுப்பார். பதில் கொடுக்குறப்ப it is also a personal thing. அதனால தாவீது என்ன சொல்றாரு, நான் களி கூறுவேன். David was rejoicing in hope. இந்த வசனம் சொல்றப்ப களி கூறுவேன்னு சொல்றப்ப சூழ்நிலை எதுவுமே மாறல. But he had a hope that his God will intervene. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீங்க சங்கீதம் 89:35 வாசிச்சீங்கன்னா, he will not lie unto David. தாவீதுக்கு சொன்ன உடன்படிக்கையை வந்து அவர் பொய்யுரைக்காத தேவன். அதை எல்லாத்தையும் நிறைவேற்றினார். அதனால இதயத்தின் ஆழத்திலிருந்து David knew it. அதனால he says, I'm rejoicing. See, what is your firm foundation? எதுல நீங்க நிற்கிற பாறை எது? நீங்க நிற்கிற உங்களோட அஸ்திபாரம் எது? தாவீதுக்கு amidst all his chaos, பயன்படுத்துற இந்த சூழ்நிலைகள்ல யுத்த களத்துல அவருக்கு களி கூர்ந்ததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். ஆண்டவருடைய வார்த்தை, காட்ஸ் வேர்ட் ஆஃப் ப்ராமிஸ். இந்த லாஸ்ட் லைன் பாருங்களேன், காட்ஸ் வேர்ட் ஆஃப் ப்ராமிஸ் தான் எல்லா விசுவாசிகளுக்கான நம்பிக்கையின் நங்கூரம். அதான் இட் இஸ் ஃபவுண்டன் ஆஃப் ஜாய். சந்தோஷம், சமாதான களி கூறுதலுக்கு நீரூற்று வந்து ஆண்டவரோட வார்த்தை தான். ஒருவேளை நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள், நம்மளோட பிரச்சனைகள், அதெல்லாம் பார்த்து நம்மளோட சந்தோஷமும் நம்மளோட நம்பிக்கையும் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுக்கப்படுறப்ப அது எல்லாமே போயிடும். இந்த காலைவேளையில் if there is something that is disturbing you, உங்களோட சமாதானத்தை குலைக்கிற விஷயம் தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தின் மேல் தான் நம்மளுடைய இருதயமே இருந்திருக்கும். இந்த காலையில ஜஸ்ட் அனலைஸ் யுவர் செல்ஃப். ஆண்டவரே, என்னுடைய களி கூறுதலின் காரணம், என்னுடைய நம்பிக்கையின் நங்கூரம் உங்களுடைய வார்த்தையா மட்டும் நான் சுவாமி இருக்கணும். ஸோ ஒரு டைட் கார்னர்ல வர்றப்ப, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, ஒரு இடுக்கன் சூழ்நிலையில வரப்ப ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே உடைய வார்த்தை எனக்கு கொடுங்க சுவாமி. உங்களுடைய பரிசுத்தத்தை கொண்டு நீர் விளம்பின வார்த்தைகளை கேட்க என் செவிகளை நீங்க டியூன் பண்ணுங்க சுவாமி. தட் ஷுட் பி அ பிரேயர். தாவீதோட அந்த ஹோல் சங்கீதத்தோட டோனே ஏன் மாறுச்சுன்னா, எப்ப மாறுதுன்னா, when he heard God speak to him. அந்த காலவேளை ஆண்டவருடைய வார்த்தை வந்து let it play a vital role, a pivotal role in your life. ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு அஸ்திபாரமா மாறட்டும், நம்ம களி கூறுதலின் காரணமா மாறட்டும், நம்பிக்கையின் நங்கூரமா மாறட்டும். ஏன்னா அவர் பொய்யுரைக்காத தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, கிலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிம் அஹ், அஹ், எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாயப்பிராணிகன். So Gilead is mine, Manasseh is mine, Ephraim is my helmet, Judah is my scepter. இதெல்லாம் வந்து அவங்க தேசத்துக்குள்ள இருக்கிற பிளேசஸ் தான். ஆனா தாவீது சொல்றான், ஒருவேளை they all were divided. நிறைய பிரச்சனைகளால 2வது வசனத்துல பாக்குறோம், பூமி அதிர்வு பண்ணுச்சு, வெடிப்புகள் இருக்கு, ஜனங்கள் கடினமான காரியத்தை பார்த்தாங்க. ஒரு மதுபான தத்தளி மதுபானத்தை எங்களுக்கு கொடுத்தீர், அதனால நாங்கெல்லாம் நிலக்குலைஞ்சு போயிருக்கோம் சுவாமி. ஆனா நீர் எனக்கு கொடுத்திருக்க சுதந்திரத்தை நான் வந்து சுதந்திரத்துக் கொள்வேன். ஐ வில் பொசஸ் ஆல் தட் யூ ஹேவ் கிவன் மீ. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், எப்ராஹிம் யூதான்னு எங்க பிசிக்கல் லொகேஷன் சொல்லப்பட்டிருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மலாம் ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலைட்ஸ். ஆண்டவரால நம்ம மீட்கப்பட்டவங்க. ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற நல்ல பங்கு, ஆண்டவர் தன்னுடைய வாக்கு தத்துவத்துல நம்மளுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள், அதெல்லாம் இட் இஸ் ஆர்ஸ். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்ல, எல்லா வாக்கு தத்துவங்களும் இட் இஸ் எஸ் அண்ட் ஆமென் இன் கிரைஸ்ட். இயேசுவுக்குள்ள அதெல்லாம் வந்து இட் இஸ் ட்ரூ. அதனால ஆண்டவர் தன்னோட பரிசுத்தத்துல உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் விளம்பினாரோ அதெல்லாம் உங்களுடையது. யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால இந்த நடுவு லைன் பாருங்களேன், பாடன் இஸ் மைன், மன்னிப்பு என்னுடையது, சமாதானம் என்னுடையது, கிருபை என்னுடையது, கிறிஸ்து என்னுடையவர், பரலோகம் என்னுடையது, ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிற எல்லாம், ஆல் தட் இஸ் கிரைஸ்ட் இஸ் மைன். இயேசு சாமியோட பிள்ளையா அவருடைய குடும்பத்துல வந்து அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிட ஸ்விகாரத்தை பெற்ற பிள்ளைகளாகி இருக்க உங்களுக்கும் எனக்கும் எப்படி ஒரு குடும்பத்துல அப்பாவோட எல்லா சொத்தும் பிள்ளைங்களுக்கு வருதோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எல்லா சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். சோ ஆண்டவர் தன்னோட பரிசுத்தத்துல விளம்பினார், நான் களி கூறுவேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிற நல்ல பங்கு, அதெல்லாம் இட் இஸ் மைன். ஆத்தா வந்து எதையுமே கொள்ளை கொண்டு போக முடியாது.
நோபடி கேன் ஸ்நாட்ச் இட் ஃப்ரம் மை ஹேண்ட். யோவான் 10ல் ஆண்டவர் சொல்றாருல, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு, பிதாவுடைய கையிலேருந்து யாரையும் எந்த ஆட்குட்டியும் பறிச்சு போக முடியாது. ஸோ உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்க நல்ல பங்கை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா, போராட்டத்தின் நேரத்தில் அவருடைய சமூகத்துல போய் அவர் பரிசுத்தத்தை கொண்டு விளம்பின வார்த்தைகளை நம்ம பற்றிக்கொண்டு அதுல நம்ம களி கூற பழகி கொள்றப்போ ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நம்மளால சுதந்திரிக்க முடியும். ஸோ நாட் ஜஸ்ட் ஆல் தட் பிலாங்ஸ் டு மீ. 7வது வசனத்துல இருக்கிறது எல்லாம் இஸ்ரேலுக்குள்ள இருக்க பிளேசஸ். எனக்காக ஆண்டவர் கொடுத்ததை நான் சுதந்திரித்து கொள்றது மட்டும் இல்ல, எதிராளியின் எதிராளியோட ஸ்ட்ராங் ஹோல்ஸ், எதிராளியோட அரணான பட்டணங்களையும் கொள்ளை ஆண்டவர் கிருபை செய்வார். அதான் 8வது வசனம். பரிசுத்தத்துல ஆண்டவர் விளம்பின வார்த்தையை நம்ம பற்றி கொண்டு அதுல நம்ம களி கூறுறப்போ ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்கிற பங்க எல்லாத்தையும் சுதந்திரிச்சு கொள்வோம். அது மட்டும் இல்ல, கேட்ஸ் ஆஃப் தி எனிமீஸ், எதிராளியின் கோட்டைகளை அவங்களோட அரண்களை நிர்மூலமாக்க அந்த சுதந்திரத்தையும் he will give us. அதான் 8வது வசனம் பாருங்க. மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எரிந்து போடுவேன், பெலிஸ்தியாவே என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள். மோவாப், ஏதோம், பிலிஸ்டைன்ஸ் இதெல்லாம் வந்து பவர்ஃபுல் நேஷன்ஸ். அவங்க இஸ்ரேலை சுத்தி இருக்க தேசங்கள் ரொம்ப வலிமையான தேசங்கள். இப்ப எல்லாம் அவங்க எல்லாம் ஆக்கிரமிக்கிறாங்க. ஒண்ணு மாத்தி ஒண்ணு பேட்டில் லைன்ஸ் வந்துட்டே இருக்கு. அதனாலதான் தாவீது சொல்றாரு, நான் இவங்களெல்லாம் குறித்து பயப்பட போறது இல்லை. ஏன்னா இவங்களோட அரணான பட்டணங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு தரப்போறாரு. எல்லாம் என்னுடையது. ஏன்னா என் தேவன் என்னோட கூட இருக்க போறாரு. பரிசுத்தத்துல தேவன் விளம்பினார், நான் களி கூறுவேன். சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே இவங்க எல்லாம் ரொம்ப தேர் ஆல் டூ ஸ்ட்ராங் ஃபார் மீ. நான் ரொம்ப எளியவன். ஒரே டைம்ல 3 இடத்துல சண்டை வந்துச்சு. அதனால ஐ எம் என்கரேஜ். இந்த வார்த்தை என்னைய பலப்படுத்துது. ஐ வாண்ட் டிவைன் எனேபிள்மெண்ட். இந்த காரியத்தெல்லாம் செஞ்சு முடிக்க அவங்களோட அரணான கோட்டைகளை வந்து ஆக்கிரமிச்சு அதை என்னோட சுதந்திரமா மாத்திக்கொள்ள ஐ நீட் டிவைன் எனேபிள்மெண்ட் ஆண்டவருக்கு போய் அடுத்து சொல்றாரு பாருங்க. 9வது வசனம். மரணான பட்டணத்துக்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழி காட்டுகிறவர் யார்? இந்த காலைவேளையில நமக்கான பவுண்டரிஸ் நமக்கு செக்யூர் பண்றது இல்ல, எதிராளியின் கோட்டையையும் கைப்பற்ற, எதிராளியோட அரணான கோட்டைகளை நிர்மூலமாக்க God can enable you. நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம்ல, it trains my hands for war and my fingers for battle. என்னோட கைகளை யுத்தத்திற்கும் என்னுடைய விரல்களை வந்து யுத்தத்திற்கு பக்க வைப்பார். ஐ திங்க் Psalm 144. ஸோ நம்ம நாட் ஜஸ்ட் எனக்கானதை செக்யூர் பண்ணிட்டு என்னோட எதிராளியோட இஸ்ரேல் மக்கள் வந்து எகிப்திலிருந்து அவங்க கிளம்பி வர்றப்போ எகிப்தியரோட வந்து ஜஸ்ட் பிளண்டர்ட் தி எஜிப்சியன்ஸ். அவங்களோட எல்லா நகை, அவங்களோட எல்லா சொத்து எல்லாத்தையும் எகிப்தியர்கள் பயந்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. ஈவன் வாட் பிலாங்ஸ் டு யுவர் எனிமி காட் கேன் கிவ் இட் யூ. தாவீதுக்கு அந்த தெரியும். ஆனா அதை செய்யறதுக்கான பலன் வேணும்ல. he wants divine enablement. அவன் கேட்கிறான், இந்த அரணான பட்டணம் they are too strong for me. என்னோட எனிமீஸ் எல்லாம் அரணான பட்டணத்துல வாழ்றாங்க, அதுக்குள்ளே நீ நடத்தி கொண்டு போகிறவர் யார்? எப்ப அல்டிமேட் விக்டரி? அந்த பட்டணத்துக்குள்ள போய் தேவனுடைய பிரசன்னத்தோட அங்க போய் அந்த பட்டணத்தை எல்லாம் ஆக்கிரமிக்கிறது தான் கம்ப்ளீஷன் விக்டரி. சொல்றான், who will lead me to Edom's fortresses? ஏதோம் ஏதோமிடம் எனக்கு ஏதோ மட்டும் வழிகாட்டுகிறவன் யார்? சிதேவர் இஸ் என்கொயரிங், யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா? who will be my ally? who will be my auxiliary? who will come along with me? அடுத்த வசனம் பாருங்க, 10வது வசனம். எங்கள் சேனைகளோடே புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ, who will take me? என்ன சொல்றான், ஆண்டவரே நீங்க மட்டும்தான் எங்களை கூட்டிட்டு போக முடியும். தேவரீர் அல்லவோ, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த வசனம். எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவன், have you not rejected us, O God? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா. will you not go out with our armies? இந்த ஏதோம், அரணான பட்டணம், மோவாபு, பெலிஸ்தியா, இது எல்லாத்தையும் எதிரிகளோட அரணான கோட்டைகளை நான் ஆக்கிரமிச்சு என்னோட பங்கா மாற்றிக்கொள்ளணும்னா என்னால நீங்க இல்லாம பண்ண முடியாது சுவாமி. will you not go out with us?
ரொம்ப அழகா இதுல தமிழ்லயும் அழகா இருக்கு. தேவரீர் அல்லவோ, தேவரீர் அல்லவோன்னு இருக்கு. நீங்க இல்லன்னா என்னால செய்ய முடியாது. இந்த காலை வேளையில இஃப் யூ வாண்ட் விக்டரி ஓவர் யுவர் எனிமீஸ், எதிராளியின் கோட்டைகளை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். Total dependence on God. See, அவன் யாரையுமே முந்தின வருஷத்துல சொல்றாரு, யார் என்னை கூட்டிட்டு போவா? யார் என்னைய பலப்படுத்துவா? அவனுக்கு தெரியும் அவனோட ஸ்ட்ராங்கஸ்ட் சோல்ஜர் கூட அதை செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் செய்யணும்னா ஒரே ஒருத்தர் தான் வேணும். இஸ் எக்ஸ்பெக்டிங் இட் ஃப்ரம் காட் அலோன். ஆண்டவர் நீ என் பக்கத்துல திரும்புறப்போ, ஆண்டவர் என்னோட யுத்தத்திற்கு வர்றப்போ, ஆண்டவருடைய பலத்தினால நான் செய்யறப்போ, விக்டரி இஸ் அஷ்யூர்ட். ஒருவேளை சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம். கொஞ்சம் இந்த சண்டையே வரக்கூடாது. அதானே ஈஸியான வாழ்க்கை. ஆண்டவரே எனக்கு சண்டே பேட்டில்ஸே வரக்கூடாது. போராட்டங்களே வரக்கூடாது. அப்படின்லாம் தாவீது சொல்ல. போராட்டம் வந்துருச்சு. எதிராளி உள்ள வந்துட்டான். 3 பக்கத்துல போராட்டம் நடந்துட்டு இருக்கு. பேட்டில்ஸ் நடந்துருக்கு. அவன் சொல்றான், "இட் இஸ் ஹேப்பன்ட். ஐ அம் நாட் கோயிங் டு பி டிசப்பாயிண்டட்." ஆனா வில் யூ நாட் கோ அவுட் லார்ட்? நீங்க எங்களோட வரணும் சுவாமி. இந்த காலவேளையில நம்மளோட வாழ்க்கையில இருக்க போராட்டங்களா இருக்கலாம். ஆவிக்குரிய போராட்டங்களா இருக்கலாம். ஒருவேளை தோல்வி வந்துருமோ அப்படின்னு நான் பயந்துட்டு இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். we are always on the winning side. இயேசு சாமியோட இருக்கிறப்போ ஆண்டவர் வந்து அல்டிமேட் விக்டரி சிலுவையில நமக்காக மரித்து உயிரோடு எழுந்துறப்ப எப்- எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து வெற்றி சிறந்துட்டார். There is nothing that Jesus did not defeat. ஸோ இந்த கால வேளையில என்ன மாதிரி போராட்டங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டங்கள், பிசிக்கல் ரெல்ம்ல என்ன போராட்டங்கள் இருந்தாலும் விசுவாசத்துல நம்ம பலன் கொள்ளலாம். அந்த லாஸ்ட் லைன் பாருங்களேன், a lively faith and promise will assure us. தேவன் பரிசுத்தத்துல விளம்பின காரியங்களை நான் பற்றி கொள்றப்போ சாத்தான் அவருடைய குதிங்கால கீழே நசுக்கி தேவனுடைய ராஜ்யத்தை நமக்காக கொடுக்கறதுக்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். சீமிங்கா டிஃபீட்டா தெரிஞ்சாலும் சிலுவையில 3 மணி நேரம் ஆண்டவர் தொங்குறப்போ, இருள் சூழ்ந்திருக்கிறப்போ, இட் வாஸ் as if he was it was as if everything was over. எல்லாம் முடிஞ்சிருச்சு. தோல்வி அடைஞ்ச மாதிரி இருந்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுதுறப்போ, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொல்லிட்டு அந்த விக்டோரியஸ் கிரைய நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அந்த ஜெயம் கொடுக்கிற தேவன் வந்து நம்மோட கூட இருக்கிறார். ஸோ நம்மளோட சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், எனிமியோட எதிராளியோட பட்டணம் எவ்வளோ அரணான கோட்டையா இருந்தாலும், யாரோட உதவியும் நமக்கு தேவையில்லை. பட் ஃபார் காட், யூ அண்ட் காட், நீங்களும் தேவனும் சேர்ந்து சந்திக்க முடியாத சவால்கள் எதுவுமே கிடையாது. யூ அண்ட் காட், நீங்களும் தேவனும் தான் உலகத்துல இருக்கிற மோஸ்ட் இன்வின்சிபிள் ஆர்மி. யாராலையும் தோக்கடிக்க முடியாத ஒரு கூட்டணி அப்படின்னா இட் இஸ் யூ அண்ட் யோர் காட். உங்க வாழ்க்கையிலோட சவால்களை எல்லாத்துலயும் ஆர் யூ ஃபேஸிங் இட் அலாங் வித் காட்? நீர் அல்லவா, தேவரீர் அல்லவா, தேவரீர் அல்லவா அப்படின்னு தாவீதே சொல்றாருன்னா, லார்ட் அப்பார்ட் ஃப்ரம் யூ ஐ எம் நத்திங் அண்ட் வித் யூ ஐ கேன் டு எவ்ரிதிங் சொல்றாரு பாருங்களேன். 11ஆவது வசனத்துல, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். கிவ் அஸ் ஹெல்ப் லார்ட், கிவ் அஸ் ஹெல்ப். அந்த நம்ம புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அந்த சைரோஃபினிஷியன்ஸ் லேடி, ஒரு சீரோஃபினிக்கேயால் நினைக்கிறேன். அந்த சைரோஃபினிஷியன் லேடி தன்னோட பொண்ணுக்கு ரொம்ப சுகம் இல்லை, பிசாசு பிடிச்சு ரொம்ப அலக்களிக்கப்படுறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிட்ட வரப்போ, ஆண்டவர் வந்து அவளை கண்டுக்கவே மாட்டார். அப்போ டிசைபிள்ஸ் சொல்லுவாங்க, ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க? இவ ரொம்ப நம்மள தொல்லை பண்றா, அவளை நீங்க அனுப்பிச்சிடுங்கன்னு. ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த மேஜையில இருக்கிற சாப்பாடை வந்து நம்ம நாய்க்கெல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்றப்போ, அப்பயும் அவ சொல்லுவா, மேஜையிலேருந்து விழுற துணிக்கைகள் எல்லாம் நாய்க்குட்டி சாப்பிடும்ல, அந்த க்ரம்ஸாவது நான் சாப்பிட்டுக்கிறேன். திரும்ப ஆண்டவர் சொல்றப்போ அவ ஒரே ஒரு லைன் சொல்வா, லார்ட் ஹெல்ப் மீ. ஆண்டவரே நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ரேயர்ஸ், லார்ட் ஹெல்ப் மீ. சங்கீதத்துல வாசிக்கிறால, ஐ லிஃப்ட் அப் மை ஐஸ் இன்டு தி ஹில்ஸ் ஃப்ரம் வேர் டஸ் மை ஹெல்ப் கம் ஃப்ரம். எனக்கு ஒத்தாசை வந்து வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து வருது. கிவ் அஸ் ஹெல்ப். அடுத்த டிரான்ஸ்லேஷன் பாருங்க, ஒரு தகப்பனை போல கிவ் அஸ் அ ஃபாதர்ஸ் ஹெல்ப் when we face our enemies. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப சின்ன பிரேயரா இருக்கலாம். பட் இட் இஸ் a very powerful prayer. ஏன் தெரியுமா? இட் says, ஆண்டவரே மை ரிசோர்சஸ் ஆர் எம்ப்டி, ஐ எம் இன்சஃபிஷியன்ட், என்னால முடியாது. ரெண்டாவது, when I say Lord help me, it says Lord you are able. உங்களால முடியும். உங்களால ஜெயிக்க முடியாத எந்த சவாலும் கிடையாது. Because you are bigger, greater.
அண்ட் 3வதா நீங்களும் நானும் நம்ம போய் சந்திப்போம் சுவாமி. உங்களுடைய உதவி இருந்தா விக்டரி இஸ் அஷ்யூர்ட். 2 விஷயம் சொல்றாரு. எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்ன விஷயம் 2 விஷயம் என்ன சொல்றாரு. ஒண்ணு வந்து மனுஷருடைய உதவி விருதா. ஸோ ஆண்டவரோட உதவி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ட்ரஸ்ட் இன் எனி மேன் இஸ் எம்ப்டி ஹோப். என்னுடைய எபிலிட்டிலயோ என்னோட டீமோட எபிலிட்டிலயோ நான் நம்பி இருந்தேன்னா அது வந்து இட் இஸ் ஒர்த்லெஸ், இன்எஃபெக்சுவல், விதவுட் பர்பஸ். ஸோ கிவ் அஸ் ஹெல்ப், உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு 2வது அட்வர்ஸ்ல என்ன சொல்றாரு பாருங்களேன். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சித்தத்தை மிதித்து போடுவார். காட் வில் டூ இட் ஃபார் மீ. அவர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற அல்டிமேட் ட்ரஸ்ட் தான். 2 இருக்கிறப்ப தான் வி கேன் கெட் காட்ஸ் ஹெல்ப். ஸோ ஹி பிளேஸ் இன் ஹோப். மோவாபு, பிலிஸ்தியா எல்லாம் அரணான் தான். நான் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி அனுப்புங்க. 16வது இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஸோ இக்கட்டு காலங்கள்ல இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள் சங்கீதம் 27 வாசிக்கிறோம்ல, தீங்கு நாளில் அவர் என்னை மறைத்து தம் கூடாரம் மறைவிலே ஒளித்து வைப்பார். இன் த டே ஆஃப் ட்ரபிள், தீங்கு நாள்ல அவரை கூப்பிடுறப்ப காட் இஸ் a வெரி present help in troubleன்னு சங்கீதம் 46ல வாசிக்கிறோம். ஸோ தீங்கு நாள்ல வந்து நம்ம பயப்பட வேணாம், தீங்கு நாள்ல நம்ம அதிர்ந்து போக வேணாம், தீங்கு நாள்ல let it not make us perplexed. ஆண்டவரே இக்கட்டிலே எங்களுக்கு உதவி செய்யும். தீங்கு நாள்ல look at him with hope. Give me help Lord. The help from trouble வந்து இந்த இடத்துல எதிராளிகள் வந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, எங்களை சர்வ் பண்ணுங்க. இப்ப என்ன சொல்றாரு, அஹ், மனுஷருடைய உதவி விருதா உங்களுடைய ஸ்தலத்துல இருந்து send us help from your sanctuary. ஏன்னா help of man is worthless. Man அப்படின்றது ஆண்டவரால சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு creature, God's masterpiece, human being. ஆனா ஆண்டவரே நீர் சிருஷ்டிகர். என்னோட கான்ஃபிடன்ஸ்லாம் ஐ வில் கீப் ஆன் த கிரியேட்டர், நாட் ஆன் எனி ஆஃப் த கிரீச்சர்ஸ். லாஸ்ட் லைன் பாருங்களேன். when we are brought to our own insufficiency is the point when we can expect God to work for us. ஆண்டவருடைய உதவி எப்ப நம்மளுக்கு நல்குவார், எப்ப நமக்கு கொடுப்பார் அப்படின்னா, என்னால முடியாது, என்னை சுத்தி இருக்கிறவங்களாலே முடியாது. ஆண்டவரே ஐ எம் இன்சஃபிஷியன்ட், ஐ எம் இன்அடிக்வெட். நம்ம பழைய ஏற்பாட்டுல நிறைய பேரை பார்க்குறோம். ஆசா, யோசபாத் எல்லாரும் ஜெபம் பண்றப்போ, ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல சுவாமி. எதிராளிகள் வந்து ரொம்ப பலமுள்ளவர்களா இருக்காங்க. லார்ட் ஐ டோன்ட் நோ வாட் டு அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்சஃபிஷியன்சியையும் இன்னடிக்வஸையும் ஆண்டவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றப்பதான் தே காட் காட்ஸ் ஹெல்ப். இந்த காலவேளையில் ஆண்டவரே மனுஷனுடைய உதவி விருதா 2வது வசனம் பாருங்களேன். த்ரூ காட் he will have victory. He will trample down all our enemies. தேவனாலே பராக்கிரம் செய்வோம், அவரே எங்கள் சத்துக்களை மிதித்து போடுவார். So trampling down வந்து total destruction. மிதித்து அழித்து சங்கர they will be destroyed completely. எப்படி அந்த ரெட் சீயை கடந்து அடுத்த சைட்ல நிக்கிறப்போ அந்த எகிப்தியர்கள் அவங்களோட சாரியட்ஸ் அதெல்லாம் ட்ரௌன் ஆன பிறகு யாரும் கூட சர்வைவ் பண்ணல. பவர்ஃபுல் இஜிப்சியன் ஆர்மி, சாரியட்ஸ், கிங் ஃபாரோ, அவரோட சாய்ஸஸ்ட் சோல்ஜர்ஸ் எல்லாரும் செத்து அந்த தண்ணியில மிதந்துட்டு இருக்கதை பார்க்குறப்போ காட் கம்பல்ட் தி எஜிப்சியன்ஸ் டவுன். அதே மாதிரிதான் தேவனால வந்து தேவனாலே பராக்கிரம் செய்வோம், அவரே என் சத்துக்களை மிதித்து போட்டார். ஸோ யூ நீட் டு ஹேவ், எப்போ ஆண்டவருடைய உதவி கிடைக்கணும் நம்ம சொன்னோம், மனுஷனுடைய உதவியை நம்ம நம்பக்கூடாது. நம்பர் 2 இஸ் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் காட், ஹிஸ் பவர் அண்ட் ஹிஸ் ப்ராமிஸ். அவருடைய பராக்கிரமத்தை நம்ம நம்பி விசுவாசிக்கணும், அதுல நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அவருடைய வல்லமை, அவர் பரிசுத்தத்துல விளம்பின வார்த்தைகள், ஃபார் ஹீ இட் இஸ் அண்ட் ஹீ ஒன்லி. அவரால தேவனாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனால மட்டும்தான், தேவன் ஒருத்தரால மட்டும்தான். தேவனாலே பராக்கிரம் செய்வோம், அவரே எங்கள் சக்தி. our confidence in God must succeed. அது எல்லாத்தையும் விட அதிகமா தான் இருக்கணும். ஏன்னா he is a God who can perform all things for us. என் தேவன் எனக்கு செய்வார், என் தேவன் ஜெயத்தால என்னை வழி நடத்துவார் அப்படின்ற ஹோப் வந்து that is பிரின்சிபல் ஃபார் ட்ரூ கரேஜ். அந்த உண்மையான தைரியம் என்ன சொல்றாரு பாருங்களேன். தேவனாலே பராக்கிரம் செய்வோம், அவரே என் சக்தியை நிறுத்துவார். அந்த பராக்கிரம் through God we shall have victory. We will tread down our enemies. எதிராளிகளை மிதித்து போடுறது இட்ஸ் a valiant action. இது வந்து ஒரு பயங்கர ஜெயம் கொள்ளுகிற ஒரு ஆக்ஷன்.
அது எனக்கு வரணும் அப்படின்னா என் நம்பிக்கை, மை ட்ரூ கரேஜ் ஷுட் பி பேஸ்ட் ஆன் மை ஹோப் இன் காட். நல்லா புரிஞ்சுக்கணும், இட் இஸ் ஒன்லி த்ரூ காட். தேவன் இல்லாம நான் ஒன்றும் இல்லை. வித்தவுட் ஹிம் ஐ எம் நத்திங். யோவான் 15:5 வாசிக்கிறோம்ல, என்னை அல்லாமல் உங்களால எதுவும் செய்ய முடியாது. ஃப்ரம் மீ யூ கேன் டு நத்திங். அந்த ஒரு அந்த ஒரு ரியலைசேஷன் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும். பார்த்துக்கோங்க, பி whatever, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும், ஆண்டவரே நீங்க இல்லாம என்னால செய்ய முடியாது. என் எதிராளியோட அரணான கோட்டைய பிடிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில என் குடும்பத்துக்குள்ள செய்யற சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பி இட் எனிதிங், சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, ஆண்டவரே நீங்க இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. See all our victories, என்னோட ஜெயங்கள், என்னோட எல்லா விஷயமுமே எல்லாமே என் தேவன் என்னோட கூட இருந்தா தான் செய்ய முடியும். தேவனாலே நான் பராக்கிரம் தாவீது வந்து he was a mighty man. அவன் வந்து ஒரு பெரிய சோல்ஜர். ஸ்கில்லையும் சரி, மன தைரியத்திலயும் சரி, என்டையர் ஆர்மி ஆஃப் இஸ்ரேல், சவுலே சந்திக்க முடியாத கோலியாத்தை போய் சென்று சந்திச்சு வெற்றி பெற்ற தாவீது, he was a very skillful சோல்ஜர். அவன் கூட இருந்த ஆர்மியும் சாதாரணவங்களாம் இல்ல. நீங்க நாளாகமம்லாம் வாசிச்சீங்கன்னா 30 மைட்டி மென் அவன் கூட இருந்த people வந்து they were mighty. இண்டிவிஜுவலா they could do great things. ஆனா தாவீது என்ன சொல்ற பாருங்க, அவனுக்கு ஜெயம் கிடைச்ச உடனே தேவரீர் அல்லவோ, நம்ம கிடைக்கிற க்ரௌன்ஸ் எல்லாம், நம்ம கிடைக்கிற ஜெயங்கள் எல்லாத்தையும் அவரோட பாதத்தண்டையில வந்து வச்சிடணும். See all our victories, லாஸ்ட் லைன் பாருங்களேன், all our victories are from him. அவர்கிட்ட தான் வருது. எனக்கு ஜெயம் கிடைச்சு எனக்கு வர மெடல்ஸ், என்னோட கிரீடம் எல்லாத்தையும் நான் அவரோட கால்கள்ல வச்சுட்டு, தேவரீர் அல்லவா, தேவரீர் அல்லவா, உம்முடைய தேவனாலே உம்முடைய பராக்கிரமத்துல தான் நாங்க ஜெயிச்சோம். நீங்க தான் என் சத்துருக்களை மிதித்து போட்டீங்க. So நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சங்கீதத்தை அழகான சங்கீதத்தை முடிக்கிறோம். ஒரு விக்டரி, ஏதோமியர்கள் ஒரு விக்டரி கிடைச்ச பிறகு ரெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறப்போ, அடுத்த எண்ட்ல இன்னொரு இடத்துல பேட்டில் லைன்ஸ் ஏறிட்டோம். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒன் ஆஃப் ஆர் மோஸ்ட் வல்னரபிள் டைம்ஸ். நம்ம சோதனையில விழுகிற ஒரு தருணம் எப்பனா, ஒரு ஜெயம் நமக்கு கிடைச்ச பிறகுதான் நம்ம ரொம்ப வல்னரபிளா இருப்போம். வி வில் லெட் our guards down. நம்மளோட அந்த பாதுகாப்பு காவல்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சு சந்தோஷத்துல மிதந்துட்டு இருக்கப்பதான் சாத்தான் அடுத்த போராட்டத்துக்கு ரெடி ஆயிட்டு இருப்பான். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சொன்ன எலியா வந்து கர்மேல் மவுண்டன்ல, மவுண்ட் கார்மல்ல வானத்துல இருந்து அக்கினி இறக்கி அவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சு கீழே இறங்கி வந்த உடனே ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ள போறத பார்க்குறோம். ஸோ ஒன் ஆஃப் மோஸ்ட் வல்னரபிள் டைம்ஸ் என்னன்னா, ஒரு பெரிய வெற்றியை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு எப்பயுமே நம்மளோட காவல்கள், இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளு நீதிமொழிகள் வாசிக்கிற மாதிரி நம்மளோட காவல் எப்பயுமே வந்து இட் ஆல் பி ரெடி. ஒண்ணு இந்த சங்கீதத்துல நம்ம படிக்கிறது. 2வது, என்ன மாதிரி போராட்டங்கள் எக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும், எக்கத்திலும் போராட்டங்களை சந்திச்சாலும், நம்ம 4வது வசனத்துல பார்த்தோம்ல, தேவரீர் ஒரு உமக்கு பயந்தவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். இந்த கொடி தான் ஆண்டவருடைய நாமம். அந்த கொடி ஆண்டவருடைய அன்பு. என் மேல் பறக்கும் அவருடைய கொடி நேசமே அப்படின்னு நம்ம வசனம் நேத்து பார்த்தோம். இஸ் பேனர் ஓவர் மீ இஸ் லவ். நம்ம வாழ்க்கையில என்ன போராட்டங்கள் சந்திச்சாலும் நல்லா புரிஞ்சுக்கணும், நத்திங் கேன் சேஞ்ச் த ஃபேக்ட் தட் ஹி ஸ்டில் லவ்ஸ் யூ. நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள், கண்ணீரின் வேலைகள் வந்தாலும் அவருடைய கொடிக்குள்ள நம்ம மறைந்து கொள்ளணும். அவருடைய கொடி வந்து நேசமே. அன்றியும் அவர் மேல் அன்பு கூறுகிற எல்லாருக்கும் எல்லாருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் நம்ம ரோமர் 8 வாசிக்கிறோம். எஸ் பேனர் ஓவர் யூ இஸ் லவ். அவருடைய அன்புனால, அவருடைய வார்த்தையினால, யெகோவா நிசி, he is my banner. அதுக்குள்ள நம்ம யூனிஃபைடா இருக்கிறப்ப, அதுக்குள்ள நம்ம பலத்தை கொள்றப்போ, நம்ம நேத்து பார்த்தோம்ல, சத்ரு வெள்ளம் போல வர்றப்போ அவருக்கு சத்துருக்கு எதிராக ஒரு கொடி ஏற்றுவார். என் பட்சமா ஒரு கொடி ஏற்றுவார். அதுக்கப்புறம் ஆண்டவர் பரிசுத்தத்துல விளம்பின வார்த்தைகளை நான் பற்றி கொண்டு அதுக்கு செவிசாய்த்து அவர் எனக்காக வச்சிருக்க எல்லா சுதந்திரத்துக்கும் நான் பங்கு கொள்றப்போ ஜெயம் என்னுடையது. The next time God gives you victory, stand grounded in his word. அவர் பரிசுத்தத்துல விளம்பின வார்த்தையை ஒரு நாளும் மறக்க மாட்டார். இந்த வார்த்தை நிறைவேறும். கிலியட் இஸ் மைன், மனாசே இஸ் மைன். எனக்குள்ள இருக்கிற எனக்காக ஆண்டவர் வந்து உன்னதத்துல வச்சிருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்வார். அது மட்டும் இல்ல, எதிராளியின் கோட்டைகளையும் அவங்களோட அரணான பட்டணங்களையும் ஆக்கிரமிக்க எனக்கு பலன் தருவார். ஆனா அது எல்லாத்துக்கும் ஃபைனல் க்ளோரி யாரு? God serves all glory. நம்ம கன்க்ளூட் பண்றோம்.
டேவிட் வாஸ் ஃபைட்டிங் ஹிஸ் பேட்டில்ஸ். தாவீது போராட்டங்கள் போராடிக்கிட்டு இருந்தான். அந்த போராட்டங்களின் மிகுதியில தாவீது அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணான் பாருங்க. 1, 2, 3ல he surveyed the situation. என்ன குழப்பங்கள்லாம் நடந்திருக்கு, என்ன வெடிப்புகள்லாம் நடந்திருக்கு, earthquake மாதிரி, ஃப்ளட் மாதிரி, இந்த கடினமான நேரங்கள் ஜனங்களை கடினமான காரியத்தை காண்பித்தீர்னு அந்த ஒரிஜினல் சுச்சுவேஷனை சொல்லிடுறான். எப்பயுமே பி டிரான்ஸ்பேரண்ட் வித் காட். ஆண்டவருக்கு முன்னாடி எதையுமே மறைக்காதீங்க. ஹவ் யூ ஃபீல், வாட் இஸ் ஹேப்பனிங், எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஊற்றிடுங்க. தன் இருதயத்தை மரியாள் அண்ணால் ஊற்றுன மாதிரி ஜஸ்ட் போர் அவுட் யுவர் ஹார்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே உம்முடைய கொடியை நான் ஏற்றுறேன். ஹீ லிஃப்டட் த பேனர் ஆஃப் காட்ஸ் ட்ரூத். சத்தியத்துல அவர் விளம்பின வார்த்தைகள், அவருடைய ரெஸ்டோர் மீ, ஆன்சர் மீ அப்படியெல்லாம் ஜோம் பண்ணிட்டு ஹீல் த பிரீச்சஸ், வெடிப்புகளா நீங்க பொருந்துங்க சுவாமின்னு ஜோம் பண்ணிட்டு தேவனுடைய கொடி ஏத்துறாரு. யெகோவா நிசி, அவரோட கொடிக்குள்ள நம்ம போவோம். 3வது he listened to the commander. தேவன் பரிசுத்தத்திலே விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். என்னுடையது, எதிராளியோடது, எல்லாம் என்னுடையது. ஐ எம் கோயிங் டு லிசன் டு த கமாண்டர். எல்லா போராட்டங்கள்லையும் ஆண்டவர் தான் கமாண்டர்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அவர் தான், ஹீ இஸ் த கமாண்டர். அண்ட் ஃபைனலி ஹி லான்ச்சஸ் அவுட் இன் ஃபெய்த். எதிராளியோட அரணான கோட்டையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, தேவரீர் தேவரீர் அல்லவா, தேவரீர் அல்லவா நீங்க என் முன்னாடி போறப்போ மனுஷனுடைய உதவி விருதா, யாரையுமே நான் நம்ப போறதில்ல. த்ரூ காட், through God we shall do valiantly, for it is he who will trample down our enemies. தேவனுடைய பலத்தினால நம்மளுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்வோம். எதிராளியின் பட்டணங்களையும் ஆக்கிரமிக்க தேவன் நம்மளை பலப்படுத்துவாராக. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you, sister. There is an announcement today evening, பெத்தேல் சர்ச்சில் தேசத்திற்கான அந்த ஜெபம் இருக்கிறது.